Happy morning, student. Today we are going to see about the hints developing. Okay, page number 45. Hints first. Read the hints twice or thrice carefully. Read the hints na hints வந்து 2 or 3 times வந்து read பண்ணோம். Next point, understand the passage well. அந்த பேசேஜை நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் புரிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு பி கேர்ஃபுல் டு கனெக்ட் ஆஸ் நேச்சுரலி as possible the various points given in a text. Be careful the connect அப்படின்னா அதை தொடர்புடைய இது வந்து டெக்ஸ்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து நிறைய வேரியஸ் பாயிண்ட் கிவன் இன் ஏ டெக்ஸ்ட் நிறைய வந்து டெக்ஸ்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கேர்ஃபுல்லாக செய்யணுன்றாங்க. நெக்ஸ்ட் வரும்போது அரேஞ்ச் த மேட்டர் இன் 2 or 3 பேராகிராஃப்ஸ். அதை என்ன பண்ணணும், கொடுத்துக்கிற அந்த ஹிண்ட்ஸை 2 or 3 பேராகிராஃப்ஸாக நம்ம பண்ணணும். கிவ் ஏ சூட்டபிள் டைட்டில், அதாவது வந்து அதுக்கு உண்டான அந்த ஸ்டோரி அந்த கொடுத்துக்கிற ஹிண்ட்ஸுக்கு நம்ம டெவலப்பிங் பண்ணோம்ல அதுக்கு உண்டான சூட்டபிள் டைட்டில் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹிண்ட்ஸ் எக்ஸாம்பிள் வரும்போது ஹிண்ட்ஸ் ஓகேவா. ஃபஸ்ட்டு வரும்போது ஃபார்மர் இன் ஏ வில்லேஜ் ஹேட் ஏ ஹென் கோல்டன் எக். ஃபார்மர் பிகேம் ரிச் செல்லிங் கோல்டன் எக்ஸ். ஹீ இஸ் கிரேடி ஆன் எக்ஸ் எவ்ரி டே. நாட் எனஃப் thought to get all eggs. Killed the get all eggs. Kill the hen. Found no eggs. Farmer is very sad. ஆல்ரெடி இன்னும் இந்த ஸ்டோரி லோயர் கிளாஸில் வந்து நீங்கள் இந்த ஸ்டோரி அதாவது வந்து கோல்டன் எக்குனாலே உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸில் இந்த ஸ்டோரியை பார்த்துருப்பீங்க. அதுக்கு உண்டான ஹிண்ட்ஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிண்ட்ஸை வச்சு நம்ம டெவலப்பிங் த ஸ்டோரி அதாவது வந்து பேராகிராஃபாக வந்து நம்ம டெவலப்பிங் வந்து பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது த கிரேடி டைட்டில் ஆஃப் த ஸ்டோரிக்கு வந்து த கிரேடி ஃபார்மர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பேராசை உள்ள ஒரு விவசாயி. ஓகேவா? ஃபார்மர் இன் ஏ வில்லேஜ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ஃபார்மர் இன் ஏ வில்லேஜ் கொடுத்துருக்காங்க. அது த லிவ்ட் ஏ ஃபார்மர் இன் ஏ வில்லேஜ். ஹி ஹேட் ஏ ஹென். த ஹென் யூஸ்டு டு லே த கோல்டன் எக். லிவ்ட் இன் ஏ ஃபார்மர் இன் ஏ வில்லேஜ் ஒரு விவசாயி அதாவது வந்து ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வந்து இருந்தார். ஹி ஹேட் ஏ ஹென் அதாவது வந்து அவருக்கு ஒரு கோழி வந்து இருந்தது. அதாவது வந்து த ஹென் யூஸ்டு டு லே த கோல்டன் எக் எவ்ரிடே. அந்த கோழி என்ன சொல்லிச்சு அந்த விவசாயிக்கிட்ட, நான் டெய்லியும் உனக்கு ஒரு தங்க முட்டையை வந்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. த ஃபார்மர் யூஸ்டு டு சேல் த கோல்டன் எக் இன் எ மார்க்கெட் அண்ட் கெட் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் த மணி. அதாவது வந்து அந்த முட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மார்க்கெட்டில் வந்து அதாவது வந்து விற்று நிறைய வந்து பணம் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஒரு முட்டையாக அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சூன் ஹி பிகேம் வெரி ரிச். அதாவது வந்து ஒரு முட்டையை எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் தான் அந்த ஒரு முட்டைக்கு உண்டான காசு தான் தராங்க. அவருக்கு வந்து ஒரு தாட் வந்துச்சு, பிகேம் வெரி ரிச். திடீர்னு வந்து நம்ம அதாவது வந்து ரொம்ப வந்து நம்ம பெரிய பணக்கார ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. த ஃபார்மர்ஸ் வாஸ் வெரி கிரேடி. அவருக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. ஹீ தாட் அவருடைய தாட் என்னவாக இருந்தது அப்படின்னா அட் ப்ரெசன்ட் ஹீ கெட் அன் எக் எவ்ரி டே. அதாவது வந்து அட் ப்ரெசன்ட் அதாவது வந்து மொத்தமாக ஒரே நாளைக்கே எடுத்துகிட்டு போய் மொத்தத்தையும் வந்து என்னது அந்த மார்க்கெட்டில் கொடுத்துட்டா அதாவது வந்து அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு வியாபாரம் என்ன பண்ணுவார், நீ ஒரு நாளைக்கும் ஒரு முட்டை எடுத்துகிட்டு வரத விட மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் நிறைய வந்து உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் நாட் எனஃப். அது வந்து அவருக்கு போதுமானதாக வந்து இல்லை. why should not I get all the eggs at the time. அதாவது வந்து why should not get all the eggs அந்த ஒரே டைம்லேயே வந்து மொத்த எக்கையும் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு I must kill the hen. அதாவது வந்து மொத்த எக்கு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா the hen வந்து அதாவது வந்து கொல்லணும் அப்படின்னு நினச்சாரு. kill the hen to get all the golden eggs at the time. ஒரே நேரத்துலேயே மொத்தம் நம்மளுக்கு தங்க முட்டையை வேணும் அப்படின்னா அந்த கோழி வந்து நம்ம சாவடிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அந்த கிரேடி ஃபார்மர் கில் த hen. அப்புறம் அந்த பேராசை பிடிச்ச விவசாயி வந்து என்ன பண்ணார், அந்த கோழியை சாவடிச்சிட்டாரு. ஓகேவா? ஹீ டிட் நாட் ஃபைண்ட் எனி ஹெக். அதை சாவடிச்சிட்ட உடனே அதுங்கிட்ட இருக்கிற அதாவது வந்து எந்த தங்க முட்டையுமே அதுங்கிட்ட இல்லை. ஹி வாஸ் ஏ வெரி சேட் நவ். அப்போ என்ன பண்ணிட்டாரு, அவர் ரொம்ப இருந்ததும் போச்சு அப்படின்னு சோகமாகிட்டார். இங்கே கொடுத்துக்கிற இந்த இன்ஸுக்கு இவங்க அதாவது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம டெவலப் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி
எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வரும்போது ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெவலப் த ஃபாலோயிங் இன்சஸ். இந்த 3 இன்சஸ் கொடுத்துருக்காங்க. டாட்டாய்ஸ் ஆர் ஃபாஸ்ட் டாட்டாய்ஸ் வாக்கிங்ஸ் இந்த ஹர். அதாவது வந்து முயலுக்கும் ஆமைக்கும் அந்த ஸ்டோரி இருக்குல்ல, அதாவது வந்து இது இங்கே டாட்டாய்ஸ் மூவிங் ஸ்லோ ஸ்பீடு, ஹேர் மூவ்ஸ் த ஃபாஸ்ட் ஸ்லீப்பர். அப்புறம் முயல் அதான் வந்து அங்கே போய் வந்து தூங்கிடும். அப்புறம் வந்து கடைசியில் வந்து டாட்டாய்ஸ் தான் வந்து என்ன பண்ணிடும், வின் பண்ணிடணும். இந்த ஸ்டோரிக்கு உண்டான அந்த டெவலப்பிங் வந்து உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன மாடலில் இருக்கோ அதே மாதிரியே தான் இது என்ன பண்ணணும், நம்ம டெவலப் பண்ணி ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அக்பர் பீர்பால் கண்ட்ரிஸ், அதாவது வந்து அதாவது வந்து அக்பருடைய பீர்பால் அந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் வரும்போது த ஃபுட் கட்டர் கட்டிங் த ஃபுட். அதாவது வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுட் கட்டர் வந்து என்ன பண்ணுவார், அங்கே போயிட்டு மரத்தை வந்து வெட்டுவார். அந்த வெட்டும்போது இது எல்லாமே லாயர் கிளாஸில் படித்தேன் நீங்கள் ஸ்டோரி தான். ஓகேவா? இதை வச்சு தான் நீங்கள் டெவலப்பிங் வந்து பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர் இன் எ வில்லேஜ் அப்படின்னா இங்கே என்ன வேர்டு கொடுத்துருக்கா அப்படின்னா தேர் லிவ்டு எ ஃபார்மர் இன் எ வில்லேஜ். இன் எ வில்லேஜ் இருக்குது, ஃபார்மர் வரைக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன வேர்டு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொன்னால் தேர் லிவ்டு எ அந்த வேர்டு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். ஃபார்மர் இன் ஏ வில்லேஜ் ஃபஸ்ட்டுக்கு முடிஞ்சிச்சு. அப்புறம் ஐஃபன் போட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கணும். ஓகேவா? த ஹேட் ஏ ஹென், ஹீ ஹேட் ஏ என். யார் வந்து ஃபார்மர்னது ஒரு பாய். அப்போ அவர் வரும்போது ஹீ இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கோல்டன் எக் வரும்போது தென் த ஹென் யூஸ்டு டு லே த கோல்டன் எக் எவ்ரிடே. அது வந்து எல்லா நாளும் வந்து என்ன போடுது அப்படின்னா கோல்டன் எக் வந்து போடுது. அதாவது வந்து போடுறேன்னா அந்த ஃபார்மர்கிட்ட சொல்லிச்சு. நெக்ஸ்ட்டு த ஃபார்மர் பிகேம் ரிச். அவர் வந்து பணக்காரன் வந்து ஆவரம் அப்படின்னு பார்க்கும்போது த ஃபார்மர் யூஸ்டு டு சேல் த கோல்டன் எக் இன் எ மார்க்கெட் அண்ட் கிவ் த ஹியூஜ் அமௌண்ட். ஹியூஜ்னா அவர் வந்து அந்த மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தாரு. அந்த ஒரு தங்க முட்டைக்கும் வந்து அவங்க வந்து காசு வந்து கொடுத்தாங்க. அதாவது வந்து மணி நிறைய வந்து ஹியூஜ் அமௌண்ட்னா பெரிய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. சூன் ஹீ பிகேம் ரிச். டெய்லியும் வந்து ஒரு முட்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்குது. நிறைய வந்து எடுத்துகிட்டு போய் அதை வந்து நிறைய முட்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். திடீர்னு வந்து அவர் வந்து ரொம்ப ஆசைப்பிடிச்சிச்சு. அதாவது வந்து ரிச் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசைப்பிடிச்சிச்சு. த ஃபார்மர் வாஸ் வெரி கிரேடி. அவளுக்கு வந்து ரொம்ப பேராசை வந்து பிடிச்சிடுச்சு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே நாட் எனஃப். அவருக்கு போதுமானதாக இல்லை அந்த மணி. அப்போ வரும்போது த ஃபார்மர் வாஸ் கிரேடி. ஹீ தாட் அப்படின்னா அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அட் ப்ரெசன்ட் ஐ கெட் அண்ட் எக் எவ்ரிடே. ஒரு நாளைக்கும் தான் நம்ம வந்து ஒரு முட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அதை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வரும்போது மொத்தமாக எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னாங்க. திஸ் இஸ் நாட் எனஃப். இது வந்து எனக்கு போதுமானதாக இல்லை. நாட் எனஃப்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், திஸ் இஸ் நாட் எனஃப். வை ஷுட் நாட் ஐ கெட் ஆல் த எக்ஸ் அட் டைம். ஒரே நேரத்தில் எல்லா எக்கையும் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அவருக்கு ஒரு தாட் வந்து அதாவது வந்து கிடச்சிது. அதை என்ன பண்ணார் அவர், ஐ மஸ்ட், இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஐ மஸ்ட் கில் த என். அதாவது வந்து நான் வந்து அந்த கோழியை சாவடிக்கணும். டு கெட் ஆல் த கோல்டன் எக்ஸ் அட் த டைம். அதாவது வந்து கோழியை சாவடிச்சா மட்டும்தான் எனக்கு எல்லா எக்கும் ஒரே டைமில் கிடைக்கும். அண்ட் கிரேடி ஃபார்மர் கில்டு த ஹென். இங்கே கொடுத்துருக்காங்க ஃபார்மர் இஸ் எ வெரி சேடு. அண்ட் கிரேடி ஃபார்மர் கில்டு த ஹென். ஹீ டிட் நாட் ஃபைண்ட் எனி எக். எல்லா எக்குமே வந்து அதுக்கு கிடைக்கல. ஹி வாஸ் சேட் நவ். அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார், ரொம்ப சோகமாக ஆயிட்டார். இப்போ இங்கே கொடுத்துக்கிற இந்த ஃபஸ்ட்டு இன்ஸுக்கு இங்கே ஸ்டோரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதுக்கு உண்டான டைட்டில் வரும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது டாட்டாய்ஸ் அண்டு ஹர், அதாவது வந்து இதனுடைய ஸ்டோரி டைட்டில் வச்சுக்கலாம். டைட்டில் வச்சிருக்கும்போது டாட்டாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணோன்னா ஒன்ஸ் a tortoise and a hare lived in a forest. ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஹேர் ஃபாரஸ்ட்டு, அதாவது வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து டாட்டாய்ஸும் ஹரும் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்தது வரும்போது த ஹர் saw the tortoise walking. அதாவது வந்து த ஹர் அந்த முயல் வந்து என்ன பண்ணிச்சுன்னு நான் பார்த்தேன்னா டாட்டாய்ஸ் வந்து வாக் பண்ணத்தை வந்து பார்த்துச்சு. வாக்குடு வெரி ஸ்லோலி. அந்த டாட்டாய்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து
போச்சு அப்படின்னு இந்த ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஒன்றுக்கு மட்டும் டெவலப் வந்து பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.